திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியாக செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக நடந்து சென்ற இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் சென்னையில் தொடர்ந்து 15 நாட்களாக போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் 15வது நாளாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உள்ள வாலாஜா சாலையின் ஒரு புறமாக தலைமை செயலகத்தை நோக்கி 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு சென்றார்கள். அப்போது பேரணியாக புறப்பட்டு சென்ற இடைநிலை ஆசிரியர்கள் சேப்பாக்கம் மைதானம் அருகே போலீசார் தடுப்புகள் போடப்பட்டிருந்த நிலையில் இடைநிலை ஆசிரியர் பதிவு மூப்பாசிரியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் வாலாஜா சாலையின் ஒரு பக்கத்தில் திடீரென்று அமர்ந்ததால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. அதனால் அப்பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசலும் என்பதும் ஏற்பட்டது. இது குறித்து இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் கூறுகையில், திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 311 நிறைவேற்ற கோரிதான் கடந்த 15 நாட்களாக போராட்டம் நடத்தி வருவதாகவும், தற்போது வரை அரசு சார்பில் எங்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும், உடனடியாக தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தற்போது அந்த பகுதியில் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலாஜா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் சற்று பரபரப்பும் ஏற்பட்டது. குறிப்பாக தொடர்ந்து 15 நாட்களாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் சென்னையில் தொடர்ந்து இன்று 15வது நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது வரை அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பது அவர்களிடையே ஒரு பெரும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த சென்னையை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கை என்பதையும் இடைநிலை பதிவு மூப்பாசிரியர்கள் விடுத்திருக்கிறார்கள். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.